பதினெண் சித்தர் போற்றிகள், குருநாதர் திருவடி போற்றிகள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய சித்தர் பாடல்கள் ஆதாரத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பெண்கள் இல்லாத உலக வாழ்க்கை இல்லை என்று தான் பார்க்க இருக்கோம். பெண்கள் இல்லாமல் உலக வாழ்க்கை இல்லையா? அந்த மாதிரி ஷாக்கிங்கான ஒரு விஷயம்லாம் இல்லை. இது சித்தரே சொன்ன ஒரு பாடல். சிவவாக்கிய சித்தருடைய ஆதரவு பாடல் தான் இன்றைக்கி பார்க்க இருக்கோம். ஒரு சில கதைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். சின்ன கதை தான். நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார், யோகி அப்படின்ற பேரில் அவருக்கு வச்சுக்கிட்ட பேர். அவர் பேரானது ஈஸ்வரன், அவங்க அப்பா அம்மா வச்சது. இவர் ஈஸ்வரன் ஆன நான் சிவனே ஆகிட்டேன்ற பேரில் நான் ஒரு யோகின்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்காரு. இது போதாததுக்கு யாராவது உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் யோகி அப்படின்னு சொல்லுவார். ஒரு பட்டை இருக்கும், அதில் கொஞ்சம் குங்கம், அதில் ஒரு மஞ்சள் கொஞ்சம் பூசிப்பார். இவரே கழுத்தில் பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மணி, ஸ்படிக மணி, துளசி மாலை, என்னென்ன மாலை கிடைக்குதோ எல்லாத்துலேயும் ஒன்று போட்டிருப்பார். 37 வயது ஆகுது, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, யோகிகள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கை அழிஞ்சு போகும். ஞானிகளுக்கு, ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமாக பண்ணிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரில, நானும் பார்த்ததில்லை. ஆனால் அகத்தியருக்கு ஒரு மகன் இருந்ததாக ஆதாயம் உண்டு. ரிஷிகளுக்கு மகன்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் உண்டு. சித்தர்களுக்கான மனைவிமார்கள், குழந்தைமார்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே உண்டு. எப்படிப்பட்ட இறைவனுக்கும் சிவனுக்கும் 2 குழந்தைகள் இருந்ததாக புராணங்களும் சொல்லுது. ராமருக்கு குழந்தை இருந்ததாக இதுவரை சரித்திரம் நான் கேள்விப்பட்டதில்லை, தெரிஞ்சவங்க சொல்லலாம். அனுமனுக்கு அஞ்சனை புத்திரன் என்ற ஒரு மறுபெயரும் உண்டு. அவங்க அப்பாவும் ஒரு இறைவன் தான். ராவனோட மகன் இருந்ததாகவும் புராணங்கள் உண்டு. இந்த மாதிரி பெண்கள் இல்லாமல் எப்படிப்பட்டவர்களும் இல்லை. இப்போ முருகன் என்று எடுத்தாலும் வள்ளி தேவனன்னு சொல்கிறோம். விநாயக பெருமானுக்கு இங்கே பார்த்திங்கன்னா அவர் ஒரு திருமணம் ஆகாதவன் தான் சொல்கிறோம். ஆனால் நார்த் இந்தியா, வட இந்தியா பக்கம் போனோம்னா அவருக்கு 2 மனைவிகள் இருப்பதாக சொல்கிறாங்க. அந்த சிலைகளும் இருக்குது. அப்படிப்பட்ட வழிபாடு தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வள்ளி தெய்வானை மாதிரி அங்கே விநாயகருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. இப்போ விஷ்ணு அப்படின்னு எடுத்தாலும் சரி, அவருக்கும் மனைவி இருக்காங்க. பிரம்மான்னு எடுத்தாலும் அவருக்கான மனைவிகள் உண்டு. ஜீசஸ் நம்ம போனாலும் சரி, அவருக்கும் ஒரு மனைவிகள் இருந்ததாக சரித்திரம் தான் பேசியிருக்கு. அந்த வகையில் தேவையில்லாத கருத்து. நம்ம அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் நபர்கள் எடுத்தாலும் சரி, அவர்களுக்கும் நபிமார்களுக்கும் மனைவிமார்கள் இருந்தார்கள். எப்படிப்பட்ட மகான்களுக்கும் மனைவி இருந்து தான் ஆகணும். அதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை. இதுக்கான அர்த்தம். பாடலானது மாதர் தோள் சேராதேவர் மாநிலத்தில் இல்லையே, மாதர் தோள் புணர்ந்த போது மனிதர் வாழ்வு சிறக்குமே, மாதராகும் சக்தியொன்று மாட்டிக்கொண்ட தாளலால், மாதராகும் நீலகங்கை மகிழ்ந்து கொண்டான் ஈசனே. இதில் சொல்லியிருக்கக்கூடிய இலக்கண வார்த்தை மாநிலம் என்றால் தமிழ்நாடு, கேரளா அந்த மாநிலம் இல்லை. மாநிலம் என்றால் உலகம் என்று அர்த்தம். தேவர் என்றால் தெய்வங்கள் என்ற அர்த்தம். புணர்தல் என்றால் சேருதல் என்ற அர்த்தம். மாதர் என்றால் பெண்கள் என்ற அர்த்தம். ஈசன் என்றால் இறைவனை குறிப்பது, சிவபெருமானையும் குறிப்பது தான். இதற்கான விளக்கம், மாதர் தோள் சேராதேவர் மாநிலத்தில் இல்லையே, பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாத தெய்வம் இவ்வுலகில் இல்லை, மாதர் தோள் புணர்ந்த போது மனிதர் வாழ்வு சிறக்குமே, திருமணம் செய்து கொண்டவர்கள் மாதர்களில் வாழும் சிறப்படையும், மாதர்களும் சக்தியொன்று மாட்டிக்கொண்டதாளலால், பெண்கள் என்போர் சக்தியின் வடிவங்களாவர், மாதராகும் நீலகங்கை மகிழ்ந்து கொண்டான் ஈசனே, அதனால்தான் சிவபெருமானும் கங்காதேவியை ஏற்றுக்கொண்டார். மீண்டும் ஒரு டைம் படிக்கிறேன், கேட்டு பாருங்கள், இப்போ தெளிவாக புரியும். மாதர் தோள் சேராதேவர் மாநிலத்தில் இல்லையே, மாதர் தோள் புணர்ந்த போது மனிதர் வாழ்வு சிறக்குமே, மாதராகும் சக்தியொன்று மாட்டிக்கொண்ட தாளலால், மாதராகும் நீலகங்கை மகிழ்ந்து கொண்டான் ஈசனே. இந்த பெண்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையானது முழுமை பெறாது என்பது இந்த சித்தர் ஆடுதார பாடல் விளக்கத்துடன் சொல்லியிருக்கோம். சிவவாக்கிய சித்தர் அருளியது. நான் யோகியை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற பேரில் பெண்கள் வந்தால் நம்ம வாழ்க்கை அழியும், பெண்கள் மோசம் செய்வார்கள், பெண்கள் விஷ நஞ்சுக்கள், பெண்ணை நம்பாதே பாம்பையும் நம்பலாம், இந்த மாதிரி பழமொழிகள்லாம் எடுபடாது.
ஆண்டவனோட படைப்பில் ஆண் பெண் இருப்பது போல் இது ஆண்டவன் நமக்காக வாழ வேண்டிய சூத்திரத்தை கற்றுக் கொடுத்த விதம். கூடுமானவரை இந்த திருமண வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தில் குடும்ப வாழ்க்கை என்ற முறையிலும் சித்தர் வழியில் சென்று அதையும் அனுபவித்து சித்தராகவோ யோகியாகவோ வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.